வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் டேர்ட்டி டீச்சர். 2013 வெளிவந்த இந்த படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படம் வந்து த்ரில்லர் மினிஸ்ட்ரி படம். இந்த படத்தோட ஸ்கூலில் காலேஜில் படிக்க போகும்போது இந்த டீச்சருக்கும் ஒரு மாணவனுக்கு இடையே ஒரு லவ் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் காதலியாக விரும்புகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு இன்னும் ஒரு காதலி இருக்கா. இப்போ பார்த்தாலும் அவள் கிளாஸ் ரூமில் அவனுக்கு மட்டும் சி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காப்புல, ஹீரோக்கு மட்டும் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாப்புல. கடைசியில் இந்த டீச்சர் எப்படியாவது அந்த ஹீரோவை வந்து வசியம் பண்ணி தான் கைக்குள்ளே வச்சுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. இதை காதலி வந்து கண்டுபிடிக்கிறார், காதலி அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் இந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோவை விட்டு அவங்க பிரிஞ்சாங்களா, அவங்க பிரியலையா, கடைசியில் ஒரு காலத்தில் ரொம்ப கோபமாயிட்டு அந்த ஹீரோவே கார் ஏற்றி அவங்க சாகடிச்சிடறாங்க. இந்த கொலை கூட்டத்தில் தான் அந்த டீச்சர் எப்படி அவங்க தப்பிக்கிறாங்கன்னு பல வேலைகள் தெல்லாளங்கள் வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதுலேருந்து அவங்க மீண்டாங்களா, கதாநாயகி ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டு அதுலேருந்து அவள் தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் டேர்ட்டி டீச்சர். 2013 வெளிவந்த படம். இது ஒரு த்ரில்லர் மினிஸ்ட்ரி. ஸ்டார்டிங் சீனில் டெய்ல் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் இருக்கும்போது 1 month இயர்லியில் காட்டுறாங்க. இதை காட்டுறாங்க வராது நம்ம ஹீரோயினி. இந்த ஹீரோயினி பேர் தான் வந்து ஜாமீன் ஆல். அவருடைய ஃப்ரெண்டு இது பக்கத்தில் நிற்கிற வந்து டேனி. அது வந்து நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஒரு கிளாஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, போயிருக்காங்க. அங்கே இது வந்து ஓல்டு ப்ரொஃபஸரு, இவங்க வந்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபரு. அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அவளுக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தோன்னே இப்போ ஸ்கூலுக்கு வந்த புதுசாக வந்துருக்க டீச்சரு, இவங்க பேர் தான் வந்து மூலி. இவங்க வந்து ஜாயின் பண்ண வராங்க. இது கம்பெனியோட ப்ரொஃபஸரு. அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்கூலை பற்றி எல்லாமே எங்கே சொல்லி காட்டிக்கிட்டு வராங்க. அப்போ காட்டும்போது நம்ம டேனியல் வந்து அங்கே ஃபுட்பால் விளையாண்டுருக்குறான். அந்த வச்ச கண்ணு வச்சாமல் பார்த்துட்ருக்காங்க. புதுசாக வந்த டீச்சர் மொழி, அவன் மேலே ஒரு கண்ணு, எப்படியாவது இவனை வசியம் பண்ணணும் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வரும்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க. ரொம்ப துடுக்கான பையன், நல்ல பையன், படிக்கிற பையன்ட்டு. அதில் சீனை கட் பண்ணாக்கா இங்கே நம்மளோட ஜாமீன் ஹீரோனி வீட்டில் தான் கட்டுறாங்க. அவங்க அப்பா சீட்டு விளையாண்டுட்டு இருக்காரு, ரம்மி விளையாண்டுருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் வேலையும் பார்க்குறாங்க. அவங்க தான் வேலை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் வாங்கினா அவங்ககிட்ட காசு கிடையாது. அப்புறம் சொல்லலாம் நீ ஸ்காலர்ஷிப் பண்ணி தான் பண்ணுவீங்க, என்னடா பணம் கிடையாது. உங்கள் அப்பா வர சீட்டு விளையாண்டுருக்காரு. அதோட நான் வெளியே போயிட்டு வரேன்னா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. யார் வீட்டு வரா, டோனி இல்லை லவர் வீட்டுக்கு வரா. இது லவருடைய அம்மா. அவங்க என்ன பண்ணலாம், டேனியோட அம்மா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைன்ட்டு சும்மா தான் டேனியல் கூட பேசிகிட்டு இருந்தானே. சரி பேசணுன்னு பாட்டுக்குமா, மற்றதில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாப்புல. இவனுக்கு கை கெட்டதுக்கு வாய் கட்டாமல் போயிடுச்சு. எப்படியாவது இன்றைக்கி ஒன்றா இருக்குன்னு நினச்சாப்புல. இங்கே வந்து நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, அதான் இவங்க தான் ஹீரோன்னு வச்சுக்குவேன். ரெண்டாவது ஹீரோனி மெயின் இவங்க தான். நம்ம மோலி டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டை வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் டே கிளாஸில் அப்போ மேக்கப் போடும்போது அவளும் அறியாமல் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளை மிரட்டுற மாதிரி உடனே அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறா. உள்ளே வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு வராங்க. எல்லோரும் ஜோடியாக வர்றாங்க. வந்தோடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, டீச்சர் வந்து எல்லோரும் வரவேற்கிறாங்க. வாங்க, என் பேர் வந்து மோலி, நீங்கள் வந்து எங்கிட்ட நல்லபடியாக போயிடலான்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாமே லவ்வர்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன்னு எல்லாரையும் பற்றி விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி எந்த டவுட் இருந்தாலும் எந்த டைம் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அப்போ எல்லாமே ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே கிளம்பும்போது அந்த இடத்துல நம்ம டீச்சர் கூப்பிட்றாப்புல டேனியை கூப்பிட்டுட்டு, இங்கே பாரு, உனக்கு ரொம்ப கிளாஸில் எது வீக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன், நீ என்கிட்ட படிக்கவா, எப்போதும் படிக்க வரணும், வந்தால் நான் உனக்கு ஃப்ரீயாகவே டியூஷன் எடுத்து கொடுப்பேன், நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகி. தூரமாக இருந்து நம்ம ஹீரோனி இதை பார்த்துட்டே இருக்கிறா. ஏன் டீச்சர் இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு படிக்க வைக்கிறாங்கன்ட்டு. இவன் படித்த எப்படியாவது இவனை வலைக்குள்ளே கொண்டு வரணும் டீச்சருடைய விருப்பம். அவன் என்ன பண்ணுறான், வெளியே பேசுகிறான். என்னென்ன சொல்லிலாம் கேட்டு முடிச்சுட்டு அப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் வரி வேண்டி, இல்லை நாளைக்கு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறான். இங்கே வந்து என்ன பண்ணுறான், பொண்ணுக்கு அண்ணன் இவங்க ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. அவன் வந்து இவன் வீட்டு தான் வந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனி வீட்டு தான் கேட்குறாங்க. அப்போ டேனி இல்லாமல் சொல்கிறான், இல்லை நான் வந்து இங்கே ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. டீச்சர் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த டேனியோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறான் என் கம்ப்யூட்டரில். இவன் எங்கெங்கெல்லாம் இது பண்ணான் விளையாண்டான் அப்படின்னு. அப்போ டைப் அடித்து அனுப்புகிறாங்க போல, நீ ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் டேனி என்ன பண்ணுறான், அது சீனுக்கு அப்படின்ட்டாங்க. அம்மா அப்பாட்ட இது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அதோட ஹீரோனுடைய அம்மாவது, என் பொண்ணு எங்கடா வச்சுருக்கீங்க, அதில் பின்னாடி வந்துடும். சாரி சரி, இது எங்கள் டேடி தான், இது தெரியாமல் வந்துட்டானே. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும் ஸ்டீவனால். எல்லாம் டீச்சரை வந்து டேனியை வர சொல்கிறதுக்காக மேக்கப் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த சின்ன பொண்ணு வந்தோடனே அப்படியே வந்து அவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கோபமாக பேசுது. அதை என்ன பண்ணால் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோனிக்கு மட்டும் சி கேட்டகரி பேப்பர் கொடுப்பாங்க. அப்போ பாக்கி எல்லாத்துக்கும் வந்து நல்ல பேப்பர். எல்லோரும் பேப்பர் எக்ஸாம் எழுதிட்டு ஒவ்வொன்று கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோனி வந்து கேட்கப்படா, எதுக்கு மேடம் எனக்கு மட்டும் சி கேட்டகரி பேப்பர் கொடுங்க, நான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வர பொண்ணு, நான் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் நான் படிக்கணும், அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு சி
கொடுத்துருக்கீங்க, நீ நல்லா படித்தேன்னா உனக்கு சி கொடுப்பேன், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு வந்து எக்ஸாம் முடி, நான் உனக்கு வந்து ஏ போட்டு தரேன் அப்படின்னா. அதாவது இவங்க 2 பேர் வந்து ஆனிவர்சரி போக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நிப்பாட்டுறதுக்காக டீச்சரோடைய வேலை இது. அதோட கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாப்புல நம்ம ஹீரோ. அப்போ வந்து சொல்லிட்டாப்புல, நாளைக்கு எங்களால் பார்ட்டிக்கு வர முடியாது ஆனிவர்சரிக்காக, அதனால இந்த உன்னுடைய கிஃப்ட்டு அப்படின்னு கிஃப்ட்டை கொடுத்தோன்னே இங்கே வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம டீச்சர் நம்ம என்ன பண்ணோம், வழியில் நம்ம ஹீரோவை பார்க்குறாப்புல டேனி நின்றுட்டுருக்கான். என்னடா இங்கே நின்றுருக்கியா? இல்லை டீச்சர், வண்டி வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன்னு. சரி வாங்க என் கூட வாங்க, கொஞ்சம் டிரைவ் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வேலை இருக்கா? இல்லை. அப்படி பார்த்த உடனே காருக்குள்ளே காட்டுறாங்க. ஆமாம், டீச்சர் அம்மா அழகில் அவன் மயங்கி போயிடுறான். மயங்கிட்டு டீச்சர் அம்மா கூடவே அவன் காரில் போகிறான். காரில் போய்ட்டு என்ன பண்ணுறாப்புல, பக்கத்து இங்கே வீட்டில் வந்து அம்மா அவங்க அப்பாவும் இவங்களுக்கு சண்டை. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா இன்றைக்கி வந்து அவள் நாளைக்கு எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் அவளால் வந்து அவள் சிஏ கேட்டகரி கொடுப்பா. அதில் ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம டேனி எடுக்க மாட்டான். ஏன்னா அங்கே ஃபோனை பார்த்துவிட்டு அவன் தான் டீச்சர் அம்மா கூட வந்து டின்னர் சாப்பிட்ருக்குறான்ல, அதனால் யார் ஃபோனில் அப்படின்னு கேட்கலாம் சொல்ல மாட்டான். ஜாஸ்மின் ஃபோன் வந்துன்னு அதை அப்படியே என்ன கமுக்கமாக கீழே வச்சுருவான். கீழே வச்சதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவான், சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். எங்களை டேனி ஆலேக்கான எங்கே போயிருக்கான்ட்டு. அவன் சொல்லுவாப்புல, இங்கே எங்கேயாவது இருப்பான், நான் நான் சொல்கிறேன்ட்டு. அதோட டின்னர் சாப்பிட்ற இடத்துல உள்ளே ஏதோ பாசம் ஏதோ வச்சுட்டு வந்துடுவோம். அதோட நம்ம டேனி உள்ளே எடுக்க போவோம். நம்ம டீச்சர் அம்மா வந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே இவன் ஹோட்டலில் போனவன் அந்த பாசாக எடுத்து இங்கே வந்தோம் 2 பேர் அப்படியே அழகில் சொக்கில் மயங்கி போயிடுறான். சின்ன வயசு மாதிரி இருக்காங்க அந்த டீச்சர் அம்மாவை பார்க்குறதுக்கு. ஆள் அப்படியே மயக்கிறவன மயங்குறாப்புல அவனும் மயங்கி போயிடுறான். அதோட டேஸ்ட் போர்டில் ஒன்று இருக்கும்போது பக்கத்தில் திறந்து எடுக்கும்போது அவனோட ஒட்டி உரசி எடுக்க போகும்போது அவனுக்கு கொஞ்சம் மூடு ஆகுது. அவங்க போட்டிருக்க அந்த பெர்ஃப்யூம் அந்த மாதிரி அவனை அப்படியே ஆள் மயக்கி இழுக்குது. இங்கே வந்த உடனே சீனை கட் பண்ணாக்கா நம்ம ஈவினிங் என்ன பண்ணுறாப்புல, இதே எங்கடா போயிருந்தேன் டேலி, நேற்று உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை நான் ஃப்ரெண்டுக்காக வெளியூருக்கு வெளியே போயிருந்தேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு தான். இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வெளியே காட்ட மாட்டாப்புல. அதில் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு எல்லோரும் வராங்க. பார்ட்டி அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வர்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் வருவாப்புல. வந்தோடனே சரி நல்லா பேசிகிட்டே இருந்துட்டு, சரி வா நம்ம 2 பேரும் ஒதுங்கி ரூமுக்கு போகலான்னு. ரூமுக்கு போய்ட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸாக இருக்கலான்னு பார்த்தா, சரி அவங்கள ஆனிவர்சரி அன்றைக்கே மிஸ் ஆகி போச்சு. இங்கேயும் அவள் வந்து ஒத்துக்க மாட்டா. அதோட வெளியே வந்துடுறாப்புல கோவமாக. வெளியே வந்துட்டு என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணுறாப்புல நம்ம டீச்சர் அவன், என்ன ஃப்ரீயாகவே இருக்கா அப்படின்ட்டு. அவன் சொல்கிறாப்புல, ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, வர முடியுமா அப்படின்ட்டு. அவள் கேன் யூ ஹெல்ப் வித் மீ மைண்ட் அப்படின்னோடனே அதுக்கு பிகாஸ் சொல்கிறேன், பி தேர் ரைட் 10 மினிட்ஸில் நான் வந்துடுவேன் அப்படின்னு அவன் மெசேஜை போடுறான். அதை போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், பயங்கரமான சந்தோஷம் டீச்சர் அம்மா என்ன பண்ணுறான், எதாவது பிளான் பண்ணணுமா அப்படின்னு அவங்க காரை திறந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேட்டரி இருக்குல்ல ஒயரை, அந்த ஒயரை வந்து பிடிங்கிறாங்க. வண்டி ரிப்பேர் மாதிரி அவனை ரிப்பேர் பண்ண வச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிடுன்னு இங்கே வந்து கேட்குறாப்புல, எங்கே போயிட்டான் டேனி, ஆளை காணமேன்னு அங்கே தேடிட்டு இருக்காள். அவன் யாரோ பார்க்கறன்னு போயிட்டு வரனா இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பீர் அடிக்கிறாங்க. உடனே டேனி இங்கே வீட்டுக்கு வந்துடுறான், டீச்சர் வீட்டுக்கு வந்துட்டு அவன் காரை திறந்து எல்லாம் ரிப்பேரை பார்க்க போகும்போது சொல்கிறாப்புல, அங்கே பாருங்க இந்த ஒயர் கரண்ட் இருக்குது, பேட்டரி ஒயரு, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை டீச்சர், அதனால் என்ன பண்ண இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா அவன் கை பூரா வந்து கருப்பாகிடுமா. அப்போ டீச்சர் அவன் கையை பிடிச்சிட்டு, சரி சரி உள்ளே வா நான் உனக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்றேன்னு. டீச்சரை பார்க்கும்போது இவ்வளோ கிளாமராக சின்ன படம் மாதிரி நான் பார்க்குறதுக்கு. அதோட அவன் என்ன பண்ணுவான் அந்த பையன், அதோட டீச்சர் என்ன பண்ணுவான், கையை தொட்டு டவல்லாம் வச்சு அவனை எல்லாம் அழகாக தொட்டி விட்டு அப்படியே அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன 2 பேரும் மொத்தம் கொடுத்துக்கிறாங்க. அவன் உலகி போயிடுறான். அவன் டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் சகஜம் தானே, எல்லாம் கொடுக்குறது தானே. அப்படியா டீச்சர், இதெல்லாம் தப்பு இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மைண்டை கேன்வாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னா அவங்களுக்குள்ள என்ன செய்யணுமோ அது எல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே வந்து ஹீரோனி அங்கேருந்து வருவான். நேரம் வந்துட்டு, எங்கடா போனேன் என்னை பார்ட்டிலே அங்கேயே விட்டுட்டுன்னு. அதில் எனக்கு ஒரு வேலையாக போனேன்னு. அதுக்குள்ளே இங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்துடுவாங்க. என்ன பண்ணியிருக்க நீங்கள் மகனை எனக்கு திட்டுற அப்படின்னு அவனை திட்டிட்டு போடாத, கெட் லாஸ்ட்டு அப்படின்னு அவன் அங்கேருந்து போய்டுவான். இவன் பின்னாலே ஓடுவான் ஹீரோ. இல்லை நான் ஒரு வேலையாக போயிருந்தேன், அதான் அவர் லேட் ஆகிடுச்சு, எனக்கு தெரியுண்டா நீ எங்கே போயிருக்கிற எனக்கு தெரியும், நீ அந்த டீச்சரை பார்க்க தான் போயிருப்ப அப்படின்னு மனசுக்குள்ளே அவர் நினச்சிக்கிறா. அதோட கார் எடுத்து போய் நீ போயிட்டே மாட்டான், அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் 2 பேர் இங்கே வீட்டில் வந்து பார்த்தா, ஏன் நீ அவங்க கூட டேனியில் சண்டை போட்டு வந்துருக்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் குடிச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ எக்ஸாம் மறுபடியும் பேப்பர் கொடுப்பாங்க. அப்போ சி போட்ட பேப்பர், திரும்பவும் சி போட்ட பேப்பர் தான் கொடுக்குறா. நம்ம ஹீரோனி பார்க்குறப்பல என்ன மறுபடியும் சி போட்டதே நமக்கு தரலேன்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேரையும் வந்து பழக விடக்கூடாது, ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் 2 பேரை பிரித்து வச்சா தான் டேனி வந்து இவ கூட இருப்பான்ல, இவளை கூட ஃபீல் டீச்சர் அம்மாவோட எண்ணம். அப்போ வந்து சொல்கிறேன், இங்கே வர இந்த டீச்சர் வர வர நமக்கு வந்து சிஏ போட்டிருக்கிறா, டேனி வர வர அவங்க கூட அந்த டீச்சர் சொல்கிறதே கேட்டுட்ருக்கான். என்கிட்ட அவன் சரியாகவே பேச மாட்டேங்கிறான். புக் ஸ்டோரில் வந்து புக்கெலாம் அடிக்கிட்டு இருக்காங்க. இது தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோயினை பார்க்குறாப்புல. எப்போ பார்த்தாலும் டேனி வந்து அவள் கூடவே இருக்கிறான்னு அந்த மோலி கூடவே, வேறு டீச்சரே இல்லையா அப்படின்னு அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறதையும் தூரமாக இருந்து அவள்
பாத்திரம் ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் வரப்போகும்போது ஒவ்வொன்றா ஒரு ஃப்ளாஷ்பேக் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே வரும்போது டீச்சரை பரம்பிட்டு கூப்பிட்டு அவங்க கூட பேசினா பாருங்கள், அது ஒரு ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்டு. ரெண்டாவது பக்கத்தில் சீட்டில் உட்கார வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்தால அந்த ஒரு இது நினச்சி பார்க்குறா. ஒவ்வொன்றும் நினச்சி பார்த்தே வரும்போது அப்போ இவங்களுக்கு சந்தேகம் பார்த்து இவங்க 2 பேருக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து தொடராப்பில் அது முடிச்சு நீங்கள் பார்த்தா இவங்க வீட்டில் வந்து 2 பேரும் பொழுதோடு ஒன்ன மாதிரி இப்போ 2 பேரும் எப்பவுமே ஒன்றாவே இருக்கிறாங்க. அது முடிச்சுட்டு இங்கே ஒன்று மறுபடியும் அவங்க மெசேஜ் போடுறாங்க, நேற்று நைட் எப்படி இருந்தேன் அதில் நல்லா இருந்தேன் அப்படின்ட்டு. இங்கே வீட்டில் வந்து கேட்குற எங்கடா போய் இந்த டேனி நீ எப்போ பார்த்தாலும் லைன் வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருக்கு, நீ என்னை கண்டா பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிதாக இருந்தேன், உன்னை தான் பார்க்க முடியலன்ட்டு. அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, டேனியல் எங்கே போகிறான்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோனி அவன் பின்னாடியே வர்றாப்புல. இவன் கார் ஓட்டிட்டு வேகமாக போயிட்டே இருக்கான். அவனுக்கே தெரியாமல் பின்னாடி நம்ம ஹீரோயினி ஜாஸ்மின் அங்கே பின்னாடி வந்துகிட்டே இருக்காப்புல. ரோட்டு ஓரமாக காரை நிப்பாட்டுறாப்புல. நம்ம ஹீரோ டேனி நிப்பாட்டிட்டு சரி நம்ம கிராஸ் பண்ணி நம்ம அங்கே போகணும். அவளும் பின்னாடியே தான் கார் வந்துட்டுருக்கா. இவன் அது தெரியாது, அவனுக்கே தெரியாமல் வரான். பாட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டுருக்க போகும்போது நம்ம ஹீரோனை வந்து மெதுவாக அவனுக்கே தெரியாமல் ரகசியமாக காரை நிப்பாட்டிட்டு அப்படியே போகலாம். அவன் என்ன பண்ணுறான்னு கடைசியில் உள்ளே போகிறோன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாள். இவன் உள்ளே போனோன்னா அங்கே டீச்சர் ஒன்றும் சும்மாலாம் இருக்க மாட்டாப்புல. அங்கே போனால் இவனுக்கு வழி மேலே வெளியே வச்சு காத்துட்ருக்காப்புல, எப்படியாவது அவனை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்துட்டு உள்ளே போகிறாப்புல. மெதுவாக உள்ளே போனால் இவன் நம்ம ஹீரோனையும் பதுங்கி போனால் அங்கே உள்ளே அவன் எதை பார்க்கக்கூடாதோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதே பார்த்துட்டா. அவன் டீச்சர் கூட பார்த்துருவாப்புல. டீச்சர் என் லவர் பார்த்துட்டா, டீச்சர் நான் போகிறேன், டேய் ஓடாதடா நான் உனக்கு இருக்கேன்டா, நான் உனக்கு எல்லாம் தரேன்டா, நான் அதெல்லாம் வேணாம் டீச்சர், எனக்கு அவதான் டீச்சர் முக்கியம் அப்படின்னு டீச்சரை தட்டு விட்டு அந்த டீச்சருக்கு வருமே கோபம். எப்பா உலகத்தில் இல்லாத கோபம், நம்மளை ஏமாத்திடுவான் போகிறேன்ட்டு அவன் பாட்டு வேகமாக ஓடி வருவான். நம்ம ஹீரோனி காரை எடுத்துகிட்டு போவா, போடா இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு நீ டீச்சரே கட்டிக்கிட்டாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுவா. இவன் அப்படியே பயங்கரமான கோபம். பின்னால் வந்து கையை பிடிச்சிருவேன், டே ஒரு கிளாஸ் டீச்சர் கூட போய் ஒன்றா இருந்துட்டு முத்தம் வாங்கிட்டு இருக்கிற நீ, செக்ஸ் வச்சுருக்கிற டீச்சர் கூட இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா வந்துடுவாங்க. வந்து பார்த்துட்டு பாரு உன் பையனுடைய இது லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்ல நீ அவன் உடனே சொல்லலாம். அப்போவே சொல்கிற அவங்களாம் பணக்கார விட்டு பசங்க அப்படி தான் இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாப்புல. அதோட என்ன பண்ணுறாப்புல 2 பேர் ப்ராமிஸ் பண்ணிடுவாப்புல காதலிக்கிட்டே, இனிமேல் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ டீச்சர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப நாளாக நீ இருக்கிறியே ஏன் வரமாட்டேன்னு. வரலன்னா அவளுடைய கோபம் ஃப்ளாஷ்பேக் வந்துருக்கும். அப்படியே ஸ்கூலுக்கு வருவாப்புல, என்னம்மா நேற்று வந்து எல்லாம் நீ பார்த்துருக்கும்போது உனக்கு நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்க, நான் உன்னை வந்து பண்ணு. அப்போ என்ன பண்ணுவாள், சிஏ அடிச்சுட்டு ஏ போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர், இனிமேல் உனக்கு சந்தோஷம் தானே, இனிமேல் எப்போதுமே உனக்கே வந்து ஏ தான். தூரமாக நம்ம ஹீரோ நப்படா பார்த்தும் பார்க்காமையும் போவாப்புல. இவப்பா டீச்சர் தனியாக நின்றுட்டுருப்பா, அம்போ நின்றுருப்பா. அவளும் பேசலை இவளும் பேசலை. ஃப்ரெண்ட்டை வந்து சொல்கிறாங்க, பாரு எனக்கு வந்து அவள் ஏ போட்டிருக்கா, அவள் கொடுக்குற பிச்சை இது எனக்கு எதுக்குன்னு அது குப்பத்தொட்டில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக நேரம் நடந்து வர்றாப்புல. நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவா, இப்போ இதுக்கப்புறமா இவன் அவங்க கூட போகிறான்னா அப்போ பின்னாலேயே நம்ம ஹீரோ ஓடி வரப்பல, ப்ளீஸ் நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன், எல்லாம் மாட்டேன், கையை பிடிச்சிட்டு கேட்டுவான், கெஞ்சுவான், சரி இனிமேல் நம்ம ஒன்றா ஆகிடுவோம் அப்படின்ட்டு. மறுபடியும் மெசேஜ் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல. அவன் யாருக்கு நம்ம டீச்சருக்கு அனுப்புகிறாப்புல, டேனியல், நான் உங்ககிட்ட பேசணும் டீச்சர் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இந்த பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் மேக்கப்லாம் போட்டுட்டு சரி இந்த பார்க்குக்கு நம்ம போகலாமே அப்படின்ட்டு வாப்பில். இங்கே வந்தோன்னே இங்கே அவங்க அம்மா கேட்குறாப்புல, ஹீரோடைய அம்மா எங்கடா போகிற அப்படின்னு. ஏன்டா அப்பா உன்னை எங்கேயும் வெளியே போகலான்னு சொல்லி வச்சுட்டு எங்கடா போகிறேன், இல்லைம்மா எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குது, நான் உடனே சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா டீச்சர் நம்ம காரில் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ டேனியில் அங்கே உட்காந்துட்டு இருப்பாப்புல. அங்கே உட்காந்துட்டோன்னே, ஹாய் டியர் எப்போ வந்து, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்பப்போ வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க தான் போகப்படல. அந்த டீச்சர் சொல்லாப்புல, டீச்சர் இதெல்லாம் இனிமேல் வேணாம், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால் வேணாம் டீச்சர், இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம், இதுவரை நடந்ததாகவே இருக்கட்டும், இங்கே நடக்கதாவது நல்லதாக இருக்கட்டும்னு. அவன் என்னடா பண்ணுற, ஏன்டா எனக்கு ஆசையெல்லாம் ஊட்டிட்டு லீவ் பண்ணுற, ப்ளீஸ்டா வேணாண்டா வீட்டு போகாதடான்னு அழுது அடிக்கிறாப்புல. அவன் சொல்கிறான், என்னால் உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு. இவளுடைய எமோஷனல், இவளுக்கு ஒரு மைண்டு ஒரு செட்டு ஒரு மாதிரியாக இருக்கிற அழுகிட்டு எமோஷனல் ஆகிடுவாள். அந்த சைக்கோ மாதிரி மாறிட்டு என்ன பண்ணுறோம், காரை வேகமாக எடுத்து அந்த நம்ம ஹீரோ மேலே ஏற்றி என்ன பண்ணுறா, கார் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போயிடுது. ஸ்பாட் அவுட்டு, நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவுட் ஆகிடுறாப்புல. அவள் டக்குன்னு வந்து தொட்டு பார்க்குறாப்புல, என்னடா பண்ண, தெரியாமல் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை எடுத்து என்ன பண்ணுறா, காரில் போய் எடுத்துகிட்டு வந்து அதில் டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கும், அந்த எப்படி அந்த கொலையை மறைக்கணுமே அப்படின்றதுக்காக டீச்சர் என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ரத்தத்தை அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே சுரண்டுவா, சுரண்டி எடுத்து
அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே சேர்த்து வச்சுக்கிறாப்புல. ஆமாம், இதெல்லாம் ஏமாறதுக்கு போய் நமக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அவன் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனையும் கையில் எடுத்துக்கிறாப்புல. அந்த பேக்கில் அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே காலை பிடிச்சி இழுத்து அவனை ஒரு ஓரமாக கொண்டு போய் போட்டுருவோம். சைடில் போடுறான். சைடில் போட்டு யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. சுற்றியும் முற்றியும் பார்க்குறதா சிசிடிவி ஏதாவது இருக்கான்னு. அங்கே எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்து அவள் டிக்கியில் வந்து காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுனா இந்த ரத்தம்லாம் இருக்கும். அவள் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே உள்ளுக்குள்ளே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோயினி. அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுவா, சரி இந்த தடயத்தெல்லாம் வந்து அவள் என்ன பண்ணுவாள், அந்த கிளாஸில் உள்ள இந்த ரெக்கார்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாப்புல ஆன்லைனில் அப்படியே மாற்றிடுவாப்புல. இந்த டீச்சர் இல்லாத வேலையெல்லாம் அவள் பண்ணுவா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கார் இருக்குன்னா அந்த கார், அதாவது ஹீரோனுடைய கார் வந்து ஆக்ஷன் பண்ண மாதிரி இருக்கிறதுக்காக ஹீரோனி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரி பண்ணுற டக்குன்னு அவங்க காரை திறந்தப்பறம் அந்த கார் உள்ள அங்கே எடுத்து இந்த மண் இந்த ரத்தக்கரை இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அப்படியே உள்ள கை தொடச்ச மாதிரியே பண்ணுவாள். அதுக்குள்ளே இவளுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி லெட்டர் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோனி வீட்டுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருப்பாள். இவ போயிட்டு நைஸாக அந்த காரு அந்த இதெல்லாம் தடயத்தெல்லாம் பதிச்சு வைக்கிறாள். பதிச்சு வச்சுனா இந்த காரில் போன மறந்துன்னா அந்த இதையும் உள்ளே போட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா, வெளியே வந்து சுற்றி வந்து பார்க்குறான். அப்போ அவள் கையில் கொண்டு போன அந்த ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தத்தை அவங்க காரில் என்ன பண்ணுவோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த காரில் இடித்து அவன் செத்த மாதிரி போலீஸு காட்டுறதுக்காக அந்த ரத்தத்தை பூரா அந்த காரில் தடவுறா. திடீர்னு வந்து கதவு திறக்கிற சத்தங்கள் எல்லாம் தடவிட்டு என்ன பண்ணுவாள், ஹீரோனி பாப்பா யாருன்னு அதோட அங்கே காரில் போய்ட்டு ஏறி உட்காந்துருவா. அங்கே உட்காந்தோன்னே அவளுக்கு ஒரு டவுட், டக்குன்னு ஹீரோனி அங்கேருந்து வெளியே வந்துடுவா. யார் அவனை கூட டேனியல் தான் கூட்டின்னு வெளியே வருவா. யாருன்னு பார்த்தா யாரும் டக்குன்னு காருக்குள்ளே குளிஞ்சிக்கிறாங்க டீச்சரு. யாரும் இல்லையே, சுற்றி முற்றி பார்க்குறாப்புல ஹீரோனி யாருமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் கிடச்சி அவளுக்கு ஒரு டவுட்டு, இந்த கார் இங்கே எப்படி வந்து இந்த காரில் அதுக்குள்ளே அவங்க டேடி வந்துடுவார். டேடி என்னம்மா இங்கே நிற்கிற, இல்லை டேடி ஏதோ இங்கே சத்தம் வந்துச்சு அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் தாம்மா இப்போ வந்தேன் அப்படி வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு அப்படியே அப்பா என்ன பண்ணுறாரு, ஹீரோனியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவன் என்ன போடுவான், டீச்சர் அம்மா அப்படியே பார்த்துட்டா உள்ளே போகிற வரலாம் அப்படியே படுத்து கிடப்ப உள்ளே பார்த்து உள்ளே போனால் டக்குன்னு அங்கே அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா அங்கே ஒரு குப்பை தொட்டியோடு இருக்கும். அந்த குப்பை தொட்டிக்கிட்ட அங்கே போகிறா. பார்த்தோன்னா ஏன்னா ஃபோன் இருக்கலாம் பாக்கெட்டில் இருந்து எடுத்தால, சரி இந்த ஃபோனை தூக்கி நம்ம இங்கேயே போட்டுருவோம் அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்து அந்த குப்பை தொட்டிகளை போட்டுட்டு அந்த கை இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு நம்ம எங்கேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு டீச்சர் அம்மா என்ன பண்ணாப்புல பயங்கரமாக பிளான் பண்ணது. டீச்சரு அங்கேருந்து என்ன பண்ணுறாப்புல வீட்டுக்கு வந்துடுறாப்புல. அப்போ சர்ச் பண்ணி பார்க்குறாப்புல இந்த பாடி ரிப்பேர் பண்ணுறது எங்கன்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர் என்ன அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த கார் அந்த காரில் டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போகிறாப்புல. அந்த போனால் அந்த கேரேஜ் கிட்டே போயிட்டாப்புல. அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, அவனை காட்டுறாப்புல இந்த டென்ட் எடுக்கணும். அப்படி இது என்னம்மா எங்கேயும் இடித்த மாதிரி இருக்குது, யாருமே ஆள் மேலே அவசியம் ஆள்லாம் இல்லை. அப்போ ஒருத்தனை கூப்பிட்றாப்புல. அவனை வந்து அந்த மெக்கானிக்கை வந்து பார்த்துட்டு சரி ரெடி பண்ணி தர இவ்வளோ காசு வேணும்ன்ட்டு. அப்போ எல்லாம் முடிச்சு பேசிட்டு நான் நாளைக்கு வருவேன், கார் எனக்கு ரெடி பண்ணி வேணும் அப்படின்னு. இங்கே சீனை கட் பண்ணிங்கன்னா போலீஸ்காரங்க வர ஆரம்பிச்சிடறாங்க. வந்து என்ன பண்ணுறாப்புல எங்கள் வீட்டில் பார்த்தும்போது, ஏன்னா அவன் காரில் தான் ரத்தம்லாம் வந்து டேனி இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரியுது. அப்போ 2 பேர் லவ்வர்ஸ்லாம் அங்கே ஃபோட்டோ வீட்டில் இருக்குது. அது எல்லாம் முடிஞ்சோன்னா மறுநாள் என்ன பண்ணாப்புல, நம்ம டீச்சர் நம்ம போய் கார் பார்க்க போகிறாங்க. கார் வந்து புதுசாக எல்லாம் கிளியராக டென்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருக்குது. அப்போ எவ்வளோ இப்போ காசுனா அவனுக்கு தேவையான டாலரில் கையில் காசு கொடுத்துட்டு நான் இங்கேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு இருக்கும்போது அதை பார்த்துட்டே இருக்கிறா. அவன் பொண்டாடி தான் நினைக்கிறாரு. அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே போலீஸ்காரங்க வீட்டில் வந்து கேட்டுருக்காங்க, இல்லை நிறைய தடயங்கள்லாம் கேட்டிருக்கு. அப்போ அந்த குப்பை தொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த மொபைல் எடுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுவா, கார் வாஷ் ஆட்டோ வாஷ் போட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்போ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டேனியில் வந்து எங்கே செத்து கிடக்கிறானோ அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. அப்போ இது எப்படி நடந்திருக்குன்னு ஒவ்வொரு ஆங்கிலா இவட்ட வந்து சொல்கிறாப்புல, உன்னுடைய லவர் வந்து இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு அம்மா கறி சொல்கிறா. உன்னை தான் போலீஸ் சந்தேகப்படுது, உன்னை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. ஏன்னா நீ அவன் லவ்வர்னால உன் காரில் நிறைய அந்த ரத்தக்கரெல்லாம் இருக்குன்னால்ட்டு. அப்போ இவன் சொல்லுவான், அவங்க அம்மா வந்து திட்டுவா, ஏன்டி போய் கடைசியாக எனக்கு இருந்த ஒரே ஒரு மகனை நீ சாவடிச்சிட்டியா அப்படின்னு. இவன் சொல்கிறான், நான் அதெல்லாம் செய்யலை ஆண்டி அப்படின்னு. அவங்க அப்பாவும் பார்க்குறாரு, நான் ஒன்றும் பண்ணவே இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு. அவள் அழுவா. அங்கே ஒன்று போலீஸ் அதெல்லாம் கேட்க முடியும், இங்கே ஒன்றும் இல்லை, நீ விசாரணை கேட்க நீங்கள் வா, விசாரணைக்கு வந்துட்டு என்னமோ கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் உன்னை விட்டுறோம் அப்படின்னு போலீஸ் விசாரித்து நீ எங்கே போனீங்க. நாங்கள் 2 நாள் நான் எங்கேயுமே போடல, படிச்சுட்டு தான் இருந்தேன். போலீஸ்காரங்க திரும்ப வச்சுட்டு ஒரு ஆம்பளை போலீஸ் 2 பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு நம்ம டீச்சர் அம்மாட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் டேனியல் என்னுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, நான் தான் டியூஷனில் இருக்கிறேன், நல்லா பையன் நல்லா படிப்பான், அவன் என்ன ஆச்சுன்னு இல்லை, அவன் இறந்து போயிட்டான், அதில் அவனுடைய ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் இருந்தது, இந்த கார்டு இருக்குது, இதை பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படியா, இதில் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு டீச்சர் அம்மா ஒரு மாதிரி மலிச்சு அனுப்பிச்சிடுறாப்புல. இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் வீட்டில் எல்லாம் தேடி முடிச்சுட்டு அப்போ டீச்சர் அம்மா கிட்டே எந்த தப்பும் இல்லை பொழுது அப்படின்னு நினச்சி நான் நிறைய வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு மறுபடியும் நான் பண்ணாமல் ஹீரோனி வீட்டில் செக் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்தையும் காரணம் ஒரு அவ்வளோதான் இருப்பான். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் அவர் என்ன பண்ணுவார், அவளை இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா ஹீரோனி தூங்கிட்டு இருப்பாப்புல. வீட்டில் போலீஸ்காரங்க திடீர்னு வந்துடுறாங்க. இங்கே பாரு, ஆதாரம்லாம் ரொம்ப வலுவாக இருக்குமா, நீ தான் பண்ணியிருப்ப, அதனால் நீ ப்ளீஸ் நீ போட்டு
கோர்ட்டுக்கு வரணும் நீ அப்படின்னு. அப்போ போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லாப்புல அப்பாக்காரு பேப்பர்லாம் காட்டாப்புல என்ன காட்டினாலும் அரசு வாரண்ட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த காரில் அந்த ரத்தத்தை பார்த்து காட்டுவாப்புல, அதெல்லாம் சாம்பிள் எடுத்துருவாப்புல, கைரேகை இருக்கும், அந்த மொபைல் இருக்கும், எல்லாமே வந்து இவ தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு நான் இல்லைன்னு ஹீரோனி எவ்வளோ சொல்லுவா, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாப்புல. அங்கே பாரு நீ தான் லாஸ்ட்டில் மெசேஜ் பண்ணிடுங்க மீட் மீ த பார்க் அப்படின்னு. அது எல்லாம் டீச்சர் கோல்டு எல்லாத்தையும் இவன் மேலே மாற்றி விட்டுறா. அதுக்கப்புறம் நான் பிடிச்சி ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போன இடத்துல அவங்கள காரில் அமைக்க வச்சு போலீஸ்காரன் ஹீரோனியை கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. அழுவா. அப்பா சரின்னு சொல்கிறார், கவலைப்படாத, நான் எப்படி இருந்தாலும் நான் அவனை வெளியே எடுத்துட்டு அம்மாக்காரி என்ன பண்ணுறாப்புல, இதை நான் எப்படி நான் கண்டுபிடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணோம்னா தூக்கிட்டு டீச்சர் அம்மா அப்படியே அவன் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ படுத்த மாதிரி ஒரு கனவு அப்படியே ரத்தத்தோடு அது நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அதோட நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்ணாப்புல, டீச்சர் அம்மாவுடைய ஆஃபீஸில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ட்ராயரில் ஒரு சாவி வச்சுருப்பாங்க. அதை பேசிட்டோம்னா அதெல்லாம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாப்புல. அப்போ எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் போக மாட்டாங்க, ஒளிஞ்சிருப்பாங்க. டீச்சர் அம்மா பேக் எடுத்துகிட்டு வெளியே போனோடனே நீங்கள் ஹீரோனுடைய அம்மா நேராக உள்ளே போய்ட்டு அந்த ட்ராயரை திறப்பாங்க. அதுன்னா அதுக்குள்ளே இந்த காரோட சாவி இருக்கும். சரி எப்படியோ இந்த சாவியை நம்ம எடுத்து இதை கண்டுபிடிக்கணும், என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கீயை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அங்கே ஒரு கபோர்டு இரும்பு லாக் இருக்குமே, அந்த கபோர்டை திறந்தால் அதில் பேக் இருக்கும். பேக்கில் ஒரு கார் சாவி இருக்கும். அந்த கார் சாவியை அவங்க எடுத்துகிறாங்க. ஏன்னா இந்த காரில் தான் இடித்து அவன் வந்து இறந்தது, நம்ம டேனியல் இறந்தது. அதை எடுத்து வெளியே வந்து அமைக்கி பார்க்குறாங்க எந்த இடத்துல கார் கத்துது அப்படின்னு. அவங்க அடிக்க அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கன்னு பார்க்கும்போது அந்த லாஸ்ட்டில் ஒரு கார் இருக்கும், மஞ்சள் லைட் எரியும். அந்த காரை எடுத்துகிட்டு சில இதில் ஏதாவது தடயமாக இருக்குமான்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த தடயமே எங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஜிபிஎஸ் வந்து ஆனில் இருக்கும். அது ஒரு லொக்கேஷன் அவங்க போயிருப்பாங்களா, அந்த லொக்கேஷன் நேரம் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவோம். கேரேஜ் இந்த வண்டி இங்கே வந்துச்சு, ஆமாம் இந்த வண்டி இங்கே வந்துச்சு, நாங்கள் தான் ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அந்த பொண்ணு சொல்லிவிடுவாப்புல. அப்படி சொல்லி கொடுத்துட்டு அவனை சொல்லுவான், இது நம்ம இந்த இடம் டென்ட்டு இடிச்சிருந்தது, அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்படியா இது அந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்களே, இப்போ எந்த பொறுப்புமே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவோம். அந்த சாவி டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சரி வீட்டுக்கு போகலான்னு வந்து சாவியை தேட பேக்கில் சாவி இருக்காது. அப்போ பார்த்தா காரை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களா, இவருடைய அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ காருக்குள்ளே இருக்கும் சாவி, அந்த ஜிபிஎஸ் ஆனில் இருக்கு, அவுட் டைட் ஆகிடுச்சு. ஸோ யாரோ வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம மாட்டிக்கிட்டுன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நேராக வர்றாப்புல புருஷங்கிட்ட சொல்லிட்டுருக்காப்புல, நம்ம மக தப்பு பண்ணல, எல்லாமே அந்த டீச்சர் தான் பண்ணது அப்படின்னு நான் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்ட்டு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு டீச்சர் என்ன பண்ணுவாப்புல, தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண அவருடைய ஃப்ளாஷ்பேக் ஏற வரும். அப்படியே பைத்த முடிச்ச மாதிரி வெறி கொண்டு போட்டு அலைஞ்சிட்ருவா. ஒரு பையன் மேலே ஆசைப்பட்டு ஒரு கொலை குற்றத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்படியே 4 பக்கம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பா. அவரோட அழுதுகிட்டு இருப்பா. அந்த ஃப்ளாஷ்பேக் வெறும் அவன் தொல்லப்பட்டு இருக்கும். அங்கே கண்ணாடி இருக்கும், அந்த குழந்தை சிரிக்கும், அதை கண்ணாடி எடுத்து ஒரே அடித்து உடச்சிருவா. இங்கே புருஷன் மட்டும் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம மகளை எப்படியாவது காப்பாற்றணுன்னு அம்மாவுடைய ஃபோன் எடுத்துகிட்டு நேராக டீச்சர் அம்மா வீட்டுக்கு நம்ம ஹீரோனி வருது. அங்கே வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், மொபைலில் வந்து ஆன் பண்ணி வச்சுருவோம். அதாவது மைக்கில் அவங்க பேசுறதுலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போலீஸுக்கு கொடுக்கணும். அப்போ தான் கையும் கழுவ மாட்டுவோம், அப்போ தான் நம்ம வெளியாக முடியும்னு நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துன்னு யாருன்னு பார்த்தா டீச்சரு. சரி உள்ளவான்னு. அப்போ கேட்குறப்ப, நீ தான் வந்து டேனியலை கொலை பண்ண, நீ கொலை பண்ணிட்டு பள்ளி ஏமலை போட்ட டீச்சரை இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு என்ன பண்ண ஒரு செகண்டுக்கு, ஆமாடி நான் தாண்டி அவனுக்கு கொலை பண்ணேன், அவன் என் ஆசைக்கு விட்டு அவன் உன் பின்னாடி சுத்த வந்தான். அப்போ மொபைலை பார்த்துறேன், ஏன்டி நான் பேசுகிறேன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு டக்குன்னு டீச்சர் அம்மா அந்த ஃபோனை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கீழே போட்டு உடச்சிட்றாங்க. உடச்சிட்டு என்ன ஆதாரம் என்ன பிடிக்கணும், ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்னு கையில் கத்தி எடுத்துட்டு, உன்னையும் நான் இப்போ கொலை பண்ண போகிறேன், நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு கத்தி எடுத்து கொத்து ஒன்று 2 பேர் 2 சண்டை நடக்கும். இவ கத்தியால் கொத்து வேகமாக எடுக்கும்போது நம்ம டீச்சர் அம்மா மேலே கன்னத்தில் அந்த கத்தி கிழிச்சோன்னே அதை பார்த்தோன்னு, நீ என்னையே குத்திட்டியாடி, என்னையே சாகடிக்க போயிட்டியா நீ அப்படின்ட்டு விடமாட்டேன், இந்த இடத்துலையே நீ உன்னை சாகடிச்சுன்னு கத்தி எடுத்து நெஞ்சில் குத்துறதுக்கு போவா. அப்படியே பிடிச்சா போலீஸ்கார் வந்து பிடிச்சிருவாப்புல, காப்பாற்றிடுவாப்புல. நம்ம ஹீரோனியை காப்பாற்றிலாம் அவங்க பிளான் தான். இவன் என்ன பண்ணுவா, அவள் இரும்பு எடுத்து போலீஸ்காரனை அடிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி டீச்சர் அம்மா அங்கேருந்து எகிரி குடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாள். அவள் ஓட ஆரம்பிச்சிடுறான் இல்லையா. ஹீரோனி அவன் கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாள், வந்து ஹீரோனி என்ன பண்ணுவாப்புல, டீச்சர் அம்மா ஓடாதீங்க, நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன், ஓடாதீங்க நாங்கள் ஷூட் பண்ணோன்னே, இல்லைடே சும்மா சொல்லல, மேலே ஷூட் பண்ணுவாப்புல. மேலே ஷூட் பண்ணோன்னே அதுக்குள்ளே எல்லாம் மற்ற போலீஸ் எல்லாம் வந்துடும். அந்த உள்ளே இருந்த போலீஸும் வந்துடுவார். வந்து பிடிச்சா டீச்சர் அம்மா அப்படியே சிரிச்சிக்கிட்டே போவாங்க. சிரிச்சிட்டே போயிட்டு கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ்லாம் சந்தோஷம் தான் போக வந்து கொலை பண்ணலைன்னு பொறுப்பாக வச்சு டேனியில் கொலை பண்ண அந்த டீச்சர் அம்மான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ரொமான்ஸாக பார்க்குறா
இருக்காப்புல நம்ம ஹீரோனி. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆன மாதிரி காட்டி இந்த படத்தை வந்து இந்த இடத்துலையே முடிக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா என்ன பண்ணலாம், யூனிவர்சிட்டிக்கு அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு கிடச்சிரும். அதை வாங்கி கொடுத்தோன்னே எதிர்பார்க்க முடியாது, அவளுக்கு பயங்கரமாக சந்தோஷம் தான் மகளுக்கு. அப்போ யூனிவர்சிட்டியில் நீயும் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லோன்னே எப்படிமா வாங்கினீங்கன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதோடு இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் என்ன வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதுனால அந்த ஒரு பொண்ணோட விருப்பத்தினால அவள் இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா ஜெயிலில் இருந்து அவங்க ஜெயிலில் கழிச்சிருக்காங்க. அங்கே ஒருத்தர் நியூஸ் வாசிப்பான், அதை கூட என்ன பண்ணோம், அடுத்து இவன் தான் டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.